கடை இருக்குது, பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், பணம் வாங்கினேன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, நான் வட்டி கொடுத்தேன் என்கிட்ட பணம் வரல, சீட்டு போட்டேன் ஏமாந்துட்டேன், கடனில் இருக்கேன், வீடு ஜப்தியில் இருக்குது, கோர்ட்டு இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு இருக்குது, வழக்கு இருக்குது, ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அபார்ஷன் ஆகுது, ஐவிஎஃப் பண்ணுறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர வேண்டும், தடைகள் உடைய வேண்டும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட்டை வச்சு மேலே நூலை சுற்றி இதேமாரி சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். எனக்கு எதுவும் வேணாம் சார், எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும், ஞானம் வேணும், குரு வேணும், அமைதி வேணும், பண்பு வேணும், தியானம் பண்ணணும், நல்ல குரு அமையணும், இறைவனை சரணாகதி அடையணும், இறைவன்கிட்ட அருள் வேணும், நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறக்கக்கூடாது, நான் கலைகள் என சொல்லக்கூடிய ஜோதிடம் மாசத்தோட பெரிய ஆள் ஆகணும், நான் இறைவன்கிட்ட போய் டைரெக்டாக கலக்கணும், இப்படி ஆன்மீக சிந்தனை நோக்கமாக இருக்கிறவங்க வெள்ளை கலர் துணியை வச்சு நூலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட வேணும். இதை செய்கிறவங்களுக்கு இந்த ஜாக்கெட் பிட்டில் தான் முக்கியமான அம்சமே இருக்குது. மிளகாய்த்தூளில் எவ்வளோ பவர் இருக்கோ அதேமாரி இந்த கலர்லேயும் இந்த வண்ணத்துலேயும் இருக்குது. அதனால் இந்த கரெக்டாக கலரை மாற்றக்கூடாது. ஒரே வீட்டில் 3 வச்சு 4 வச்சுலாம் சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்தமாரி எடுத்துகிட்டு வருவது சரியான்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே ஒரே வேண்டுதலை வைக்கும்போது அது குறுகிய காலத்தில் நடக்கும் என்பது தான் நம்ம சொல்கிறோம். எதனா ஒன்றா வைங்க, அது டக்குன்னு நடக்கும். 4-5 வச்சிங்கன்னா அதுக்கு டிலே ஆகும். எத்தனை நாள் நீங்கள் வைக்கிறீங்களோ அத்தனை நாள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் செய்யாதீங்க. 7 நாள் வைக்கிறீங்களா, திருவிழா முடிஞ்சு 7 நாளும் உங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யாதீங்க. 21 நாள் வைக்கிறீங்களா, திருவிழா முடிஞ்சு 21 நாளும் செய்யாதீங்க. இமிடியட் ரிசல்ட் கிடைக்கும் மேடம், இமிடியட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த திருவிழாவில் 25 இயர்ஸாக குழந்தை பிறக்காத ஒருத்தவங்களுக்கு போன வருஷம் குழந்தை பிறந்துச்சு. இப்போ அவங்க குழந்தையோடு வருவாங்க இந்த வருஷம்.